வெல்கம் டு முத்தூஸ் meniworld சேனல். இந்த சேனலுக்கு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோங்க மட்டன் சுவையிலேயும் அதே டேஸ்ட்லேயே ஒரு சேனைக்கிழங்கு, இந்த வட்டச்சேனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சேனைக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் செய்யும் போது இதெல்லாம் எப்படி பண்ணுறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சொல்கிறேங்க. இந்த மசால் மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், பட்டை, ஒரு 2 கிராம்பு, நம்ம வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் மட்டன் மசால், நம்ம வீட்டு மசால் 1 ஸ்பூனுங்க. எந்த பிராண்டு மட்டன் மசாலா இருந்தாலும் வச்சுக்கலாம். இன்னொரு தடவை நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன். அடுப்பில் சட்டி வச்சாச்சுங்க. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம தாளிக்கிற பொருள் என்னென்னு சொல்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ரொம்ப கம்மியான எண்ணெயாக இருக்குது. இப்போ தாளிக்கிற பொருள் சொல்லிடுறேங்க. சோம்பு, சீரகம், 1 பட்டை, 2 லவங்கம். உங்களுக்கு இலை பிரிஞ்சி இலை தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் ஒரு பூ மட்டும்தான் போட்டிருக்கேங்க. இவ்வளோ தாங்க தாளிக்கிறதுக்கு, இவ்வளோ தான். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். நல்லா போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு கை எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டு நம்ம வதக்கணுங்க. வதக்கணுன்னா இப்போ ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷங்க. நல்லா அது வதங்குற அளவுக்கு வதக்குனா போதுங்க. நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ நம்ம அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறங்க ஒரு 2 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கணுங்க. நறுக்கிட்டு போட்டு வரணுங்க. அடுத்து தக்காளி போடுறோம். என்னவோ தெரியுங்க, வீடியோ கொஞ்சம் ஸ்டக் ஆச்சுங்க, சாரிங்க. இப்போ தக்காளி போட்டாச்சுங்க. தக்காளி வதங்கிட்டுருக்கு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா விழுது, அதாவது சோம்பு, சீரகம், 1 பட்டை, ஒரு 2 கிராம்பு, வெங்காயம், தேங்காய், மட்டன் மசாலு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலில் 1 ஸ்பூனு, இதை போட்டு அரைச்ச விழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனைக்கிழங்கை நறுக்கிட்டு, நமக்கு தேவையான அளவில் நறுக்கிட்டு ஒரு அரை பதத்துக்கு வேக வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து கறி மசால் தூளும் உப்பும் போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. நான் தோசைக்கல்லில் தாங்க எண்ணெய் ஊற்றி வறுத்தேன். அப்படி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இப்போ வதக்குறேங்க. வதக்கும் போது எண்ணெய் ரொம்ப பிரிய வேணாம், சும்மா லைட்டாக மேலே சைனிங் வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம வதக்குவோம். இப்போ நான் தேவையான உப்பு போட்டுட்டேன். குழம்புக்கு தேவையான ஃபுல் குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுட்டேங்க. இப்போ வதக்கிட்டுருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நீ அவ்வளோதாங்க, குழம்பு கொதிக்கணுங்க.
மூடி வச்சுருவோங்க. மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தா குழம்பு கொதிச்சாச்சுங்க. கொதிச்சு நமக்கு தேவையான அளவு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? மட்டன் குழம்ப விட பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குங்க. யாருனாலும் சரி சேனைக்கிழங்கு குழம்பு நம்ப மாட்டாங்க. சாப்பிடும்போது கண்டிப்பாக அதே டேஸ்ட்டு கொண்டு போகுங்க. நீங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சு, வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு எது எது செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அடுத்தடுத்து நான் மாற்றிக்க முடியுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் அவ்வளோவா தெரியாது. தெரிஞ்ச அளவுக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம மாற்றிடுவோங்க. வீடியோவில் குட்டியாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க. லைட்டாக ஸ்டக் ஆகுது. அவ்வளோதாங்க, குழம்பு முடிஞ்சிருச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.